எல்லாத்துக்கும் ஹாய். நான் தான் காடு பேசுகிறேன். இந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வருது. ஆனால் எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்த புலி தான். இன்னைக்கு யாரை அடித்து சாப்பிட்லாம், ரொம்ப பசியாக இருக்கே, யார் யார் கண்ணில் சிக்கினாங்களோ அவங்க செத்தாங்க. ஓய், நல்ல விருந்து தான் இன்னைக்கு. நமக்கு இப்போ ஒரு பசுமாடு சிக்கிக்கிச்சா? என்ன நீயாவே வந்து மாட்டிக்கிட்ட? எப்படியோ இந்த காட்டில் ஒரு விலங்கை அடித்து சாப்பிடுவீங்கன்னு எதுக்கு மற்ற விலங்குகளை கஷ்டப்படுத்திக்கிட்டேன்னு நானாகவே வந்துட்டேன். இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு மற்ற விலங்குகளை துன்புறுத்தாமல் இருங்க. பாருடா, வசமாக வந்து மாட்டிக்கிட்டியா? வா, இன்னைக்கு என் பசியை தீர்த்துக்கிறேன். ஆஹா, என்ன ருசியாக இருக்குது. இதே மாதிரி தினமும் ஒரு விலங்கு அதுவாகவே வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களே பார்த்தீங்கல்ல இந்த புலியோட அட்டகாசத்தை. இப்போ பாருங்க, எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஏதோ முடிவெடுக்க போகிறாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பசுமாடு நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உயிரிழந்திருக்கு. அது மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாள் அவங்கள தியாகம் செய்யணும். ஆமாம், அப்படி தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு தியாகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவளாவே புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு ஒரு நாள் மற்ற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சா. அவங்க செஞ்சதும் கரெக்டு தான். நம்மளும் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க அவங்கள தியாகம் செஞ்சுக்கணும். கரெக்டாக சொல்லியிருக்கீங்கண்ணே. அதே மாதிரி செஞ்சால் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். அவங்க எல்லாரும் பேசின மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விலங்கு தன்னோட உயிரை தியாகம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. மறுநாள் யானை வந்து புலியை சந்திச்சு அதை பற்றி பேச போணுச்சு. என்ன, நேற்று பசுமாடு வந்துச்சு, இன்னைக்கு நீ அதுக்கு பதிலாக வந்திருக்கியா? இன்னைக்கு உன் உயிரை நீயா தரப்போறியா எனக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன். இனிமேல் நீங்கள் மற்ற விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக டெய்லியும் உங்களை தேடி உங்களோட இறை வரும். டெய்லியும் நாங்கள் எங்களே ஒருத்தங்கள தியாகம் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் இனிமேல் காட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தக்கூடாது. அற்புதமான முடிவு. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். இப்போ வாரேன், சீக்கிரம் இன்னைக்கு நான் உணவு என்னை தேடி வரணும். கண்டிப்பாக உங்களை தேடி உணவு வரும். இப்படின்னு பேசி முடிச்சுட்டு 2 பேரும் அவங்க திரும்பி போயிட்டாங்க. நாளைக்கு எந்த உணவு இரையாக போகுதுன்னு தெரியல. அதற்கான முடிவை அவங்களே எடுத்து தானாகவே முன் வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறாங்க. முதல் இரையாக யார் வராங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.